நான் எல்லாமே கேட்டேன் தான்டா. ஆனா அதை விட நீ என் கூட இருக்கணும் தான் அதிகமா நினைச்சேன். ஏய் சும்மா நடிக்காதடி. நான் எப்பயாவது சந்தோஷமா வந்து பார்த்துருக்கியா நீ? நான் மட்டும் இல்லை, கல்யாணம் ஆன ஒவ்வொரு ஆம்பளைங்களும் குடும்பத்துக்காக ஓடி ஓடி சந்தோஷமே போயிடுச்சுடி. போ, உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா இரு. சாரிடா, நான் உன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே இல்லை. எப்பவுமே நான் என்னை பத்தி யோசிச்சு யோசிச்சு ரொம்ப செல்ஃபிஷா நடந்துக்கிட்டேன்டா. சாரி. இனிமே நான் இப்படி நடந்துக்கவே மாட்டேன். சாரிலாம் வேணாம், உட்கார். இனிமே நம்ம பழையபடி சந்தோஷமா இருப்போம். நமக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு வீடு போதும். இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை போதும். போதுமா? இஎம்ஐ கடன் இல்லாத வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். சரி, அப்ப இனிமே நானும் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் இந்த மாதிரி புலம்பும் போது என் கூட இருந்து நீ கேட்டாலே போதும். சரி, சரி, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். முதல்ல கிளம்பு. ஆமாம், நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னியே, நான் வேணா பஸ் ஏற்றி விட்டா? டேய் போடா. ஏய். உண்மையாவே பசங்க பாவம் தான் போல.